மேம். சொல்லுமா. பேஷண்ட் பேர் கற்பகங்க மேம். கன்னியாகுமரியிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வயசு 48 ஆகுதுங்க மேம். அவங்களுக்கு வந்து யூட்ரஸ் இறக்கமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். அவங்களுக்கு நடக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது, தொடையிலலாம் உரசுது, யூரின் போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது யூட்ரஸை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க மேம். அவங்க வந்து எனக்கு ஆப்ரேஷன்லாம் எதுவும் வேணாம், ஆப்ரேஷன் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் இருக்குமான்னு சொல்லி கேட்டு கால் பண்ணியிருக்காங்க மேம். அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க மேம். கண்டிப்பாம்மா. இந்த கர்ப்பப்பை இறக்கம் அல்லது அடி இறக்கம், ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் அப்படின்ற கண்டிஷன் ஒரு ஏஜுக்கு மேலே நிறைய பேர் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம்? இதை ஆப்ரேட் பண்ணால் தான் இதுக்கு தீர்வு இருக்குமா? அந்த ஆர்கனை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் இதுலேருந்து நம்ம வெளியே வர முடியுமா? அல்லது ஆப்ரேட் பண்ணாமையே இதுக்கு ஏதாவது பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்குமான்னு தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். பொறுமையாக முழுசாக இந்த பதிவை பாருங்கள். இந்த ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் அல்லது கர்ப்பப்பை இறக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் காமனானது தான். ஒரு வயசுக்கு மேலே நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணத்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் செட் இருக்கா? கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த கர்ப்பப்பை இறக்கம் அல்லது அடி இறக்கம்னு ஒரு கண்டிஷன் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னாலும் யார் யாருக்கெல்லாம் வரக்கூடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பை அதோட எனர்ஜி லெவல், சக்தி ஓட்டம் வீக் ஆகிறது தான் இதுக்கு மெயின் ரீசன். நம்மளோட பிறப்புறுப்பு சம்மந்தமான ஹெல்த், இது மேலுக்கும் பொருந்தும் ஃபீமேலுக்கும் பொருந்துங்க. பிறப்புறுப்பு சம்மந்தமான ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதும் சரி, அதில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலும் சரி, ரெண்டுக்குமே ரெஸ்பான்சிபிள் மெயினாக யூரினரி பிளாடர், அடுத்தது கிட்னி. ஸோ இந்த ரெண்டு பேட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மெயின் ஆர்கன்ஸ் தான் இந்த பிறப்புறுப்போட உறுப்புகளோட ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து கர்ப்பப்பை இறக்கம் அல்லது அடி இறக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா நம்ம பார்க்குற விஷயம், உணர்கிற விஷயம் பிரச்சனையே இல்லை. இது நிறைய பதிவில் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் இல்லாமல் இதுக்கு ரீசன், இது வர்றதுக்கான முக்கியமான மெயின் ரீசன்னு சொல்லப்படுறது உங்களோட யூரினரி பிளாடர். அதை நீங்கள் ட்ரீட் பண்ணி அதோட எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுனா சைமல்டேனியஸாக படிப்படியாக உங்களோட அந்த கர்ப்பப்பை அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட போய் பழைய கண்டிஷனுக்கு போகிறத நீங்களே உணர முடியும். அக்குபஞ்சரில் இது சாத்தியம். நிறைய பேஷண்ட்ஸை நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.